எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் போடுற 100th வீடியோ இது. ஸோ 100 வீடியோ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்துட்டு யூடியூப்ல போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படி இல்லைனா அது நாம் ஃபர்ஸ்ட்டாக இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சப்ஸ்கிரைபரா ஆஸ் அ வியூவர்ஸா நீங்கள் இல்லைனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்ம கன்சிஸ்டண்டாக வீக் ஆன் வீக் நம்ம நிறைய டாபிக்ஸில் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களால் தான், நீங்கள் கொடுத்த கண்டினியூஸ் சப்போர்ட்னால தான் இது வந்துட்டு பாசிபிள் ஆயிருக்கு. இன்னும் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி கிட்ட நம்மளோட கண்டென்ட் நிறைய பேர் ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட ஹோப். ஸோ டெஃபினட்டாக பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு த்ரூ யூடியூப் சேனல் நம்மளோட சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர் மூலியமா கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க சரியான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமருமே என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம கரெக்ட் ப்ரைஸிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதுல என்னன்னா, கரெக்டான கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க வெளியில் விசாரிச்சா கூட ஓகே இவங்க ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறையவே இருக்குங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கரெக்டான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு பிஸ்னஸ் பீப்புளுமே. நீங்கள் நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாராவது ரியல் எஸ்டேட்டில் இருந்தாங்களுமே நிறைய பேரோட ப்ராஜெக்டை விற்காததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஹை ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த லொக்காலிட்டியை விட அந்த ப்ரைஸை விட என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க லோயர் பிரைஸ் கோட் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் பிஸ்னஸில் ஃபெயிலியரும் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே, லோயராக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபெயில் ஆகிடும், ஸோ அதிகமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் சேல் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதுக்கான சரியான ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ன உடனே அதை என்ன பண்ணிடலாம்னா நம்ம கொஞ்சம் கம்பைன் பண்ணி ஒரு 4 டிவிஷனை வந்து பிரிச்சிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேசிக்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. அது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடலாம்னா பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரைசிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டை நம்ம இவ்வளோ அளவுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு புதுசாக லான்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க பட் சேல் அதிகமாகல, ப்ரைஸை குறைக்கலான்னு இருக்கீங்களா, இந்த வீடியோவை பார்த்துட்டு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 4 விதமாக சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ் ப்ரைசிங்க. ஸோ காஸ்ட் பேஸ் அப்படின்றது என்னன்னா, நாம் ஒரு விலைக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம், அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மேலே டெவலப்மெண்ட் சார்ஜஸ் ப்ளஸ் நம்மளோட மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்ட் பேஸ் ப்ரைசிங்கை நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்துட்டு உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மார்ஜின் வச்சுட்டு என்ன ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணால் இது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ஆனால் போதுங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல பிரேக் ஈவன் ஆனால் போதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ் ப்ரைசிங்கில் தாங்க வரும். ஸோ பிரேக் ஈவன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வாங்கினதை விட கரெக்டான ப்ரைஸ் எனக்கு வந்துருச்சுன்னா இட்ஸ் அ பிரேக் ஈவன் பாயிண்ட். இல்லை இன்னும் கொஞ்சம் மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணோம்னா இட்ஸ் அ ப்ராஃபிட். ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் பேஸ்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் காஸ்ட் பேஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு உங்களோட ப்ரைசிங் வந்து செட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பேஸ்ட் ப்ரைசிங். ஸோ இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்காலிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன், அதாவது சிட்டிக்குள்ள சென்டர் ஆஃப் த சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் ஹை வேல்யூக்கு போகும், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் குறவாக தான் போகும். ஸோ டிமாண்டை பொறுத்து நாம் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் யூனிட்லேயே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை வில்லாஸ் பண்ணுறோம், அதை சுற்றி நிறைய கமர்ஷியல் ஏரியா இருக்குது, ஹைலி டிமாண்ட் ஏரியா இருக்குன்னா மார்க்கெட் விலையை விட நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஹையராக தான் வைப்போம். பிகாஸ் அது டிமாண்ட்
டிமாண்டான ஒரு ஏரியாவில் இருக்குது, ப்ளஸ் நம்மளோட ப்ராஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்கான அம்யூனிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரைஸிங் வந்து அதிகமாக வைக்கிறோம். ஸோ டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணலாம்னா நாம் ப்ரைஸை கூட வைக்கலாம். ஸோ டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் அதுக்கான கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நிச்சயமாக வாங்குவாங்க. நெக்ஸ்ட் டிமாண்ட் ப்ரைஸிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸோட ஹைலைட் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது, இல்லை அதிகமான எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ கன்ஃபார்ம் அங்கே என்னென்னா டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கெல்லாம் டிமாண்ட் கூடுதோ அங்கெல்லாம் அதிகமான சப்ளை இருக்கும். அதிகமான சப்ளை இருக்குன்னா ஹையர் ப்ராஃபிட் அந்த ஏரியாவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து டிமாண்டிங் ஏரியாவில் இருக்குது, இல்லை உங்களோட ப்ராஜெக்ட் வந்து டிமாண்டிங்கான ஒரு செக்டாரில் வருது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணலாம்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகம் பண்ணலாம். இந்த டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவான நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த விஷயம் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லே அவுட் போடுறாங்க அப்படின்னும் போது கார்னர் பிளாட்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த மாதிரி ஒரு ஃபேஸிங் ப்ரிஃபரன்சஸில் ரொம்பவே கஸ்டமர்ஸ் அதிகமாக லைக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் செக்டாரில் வைப்பாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் மாதிரியான பில்டிங்கில் ஒரு கம்ப்ளீட் ஒரு லிமிட் ஆஃப் ஃப்ளோர்ஸுக்கு மேலே போனால் ஒரு ஃப்ளோருக்குமே பர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ப்ரீமியம் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பேஸ்ட் ப்ரைஸிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த டிமாண்ட் பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். ஸோ கார்னர் பிளாட், ப்ரீமியம் ஃபேஸிங், ஹைரைஸ் பில்டிங்கில் அப்ல ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர் மேலே போக அதுக்கான ப்ரீமியம் செக்டார், இது எல்லாமே டிமாண்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி தான் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ காம்படிஷன், ஸோ நீங்கள் ஒரு பெரிய பிராண்டாக இருக்கீங்க, உங்களோட ஏரியாவில் பெரிய பிராண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கான பிராண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா காஸ்ட்டில் கொண்டு வரலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பி கேட்டகரி, சி கேட்டகரியான பில்டர்ஸ் வந்து ஒரு லொக்காலிட்டியில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு வெல் நோன் ஒரு பிராண்டாக இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 3500 rupees per ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக 3900 rupees பண்ணலாம். பிகாஸ் பிராண்ட் அந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கே நான் காம்படிஷன் சொல்லும் போது இந்த ப்ரீமியம் செக்டார் எல்லாமே மேக்ஸிமம் இந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் வரும். ப்ரீமியம்னும் போது அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏ லெவல் பில்டர்ஸும் பி லெவல் பில்டர்ஸும் டிஃபரன்ஷியேட் எங்கே காட்டுவாங்கன்னா அவங்களோட அம்யூனிட்டிஸ்லாம் காட்டுவாங்க. அந்த அம்யூனிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு காம்படிஷனை பீட் பண்ணி இந்த பில்டர் கிட்ட வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்யூனிட்டிஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த அம்யூனிட்டிஸை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து 100 rupees 200 rupees ஈவன் 350 rupees வச்சா கூட அவங்களுக்கு ஈஸியாக சேல்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ காம்படிஷன் நீங்கள் நம்பர் 1 இருந்தீங்கன்னா அந்த லொக்காலிட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரைஸிங்கில் என்ன பண்ணலாம்னா சூப்பர் ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டர் வேல்யூக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா சேலே பண்ண வேண்டாம். ஸோ காம்படிஷனில் இப்போ தான் நான் அடுத்தடுத்த லெவலில் வந்துட்டு இருக்கேன், நான் இப்போ தான் இனிஷியல் லெவலில் இருக்குது அப்படின்னும் போது ஸோ ஹையர் காம்படிஷன் கூட சேம் ப்ரைஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன ஆகும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து வராதுங்க. ஏ பில்டர் 3500 rupees வைக்கிறாருன்னா நானும் அதே லொக்கேஷனில் தான் இருக்கேன், நானும் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறேன், நானும் 3500 வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நெகோஷியேஷன் நிச்சயமாக கேட்பாங்க, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேட்பாங்க பிகாஸ் ஆஃப் காம்படிஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் த பிக்கர் காம்படிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணலாம் உங்களோட ப்ரைஸிங்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாக. ஸோ நீங்கள் காம்படிஷனில் இருக்கீங்க, உங்களோட சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையர் பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணும்போது காம்படிஷனில் மைண்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக சோல்ட் அவுட் ஆகும். நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய பிராண்டாக நீங்கள் வளருவீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஸோ காம்படிஷனில் ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசனே. ஸோ நீங்கள் ஒரு பில்டர் கூட காம்பீட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பராக சேல்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவலில் ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வந்துட்டு கஸ்டமர்ஸோட ஃபேமிலிக்கு கொண்டு வர போகிறீங்க, இல்லைனா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ உங்களோட ப்ராஜெக்ட் மூலியமாக கொடுக்க போகிறீங்க, நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் பேஸ்ட். நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்
பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி அந்த என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ப்ரைஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்துட்டு வித்தியாசமாக கட்டிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரளா டைப் வீடாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லக்ஸுரியஸ் வில்லாஸாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரைஸிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த 4 விதமான இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அகைன் நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பேஸ்டாக இருக்கட்டும், செகண்ட் வந்துட்டு டிமாண்ட் பேஸ்டாக இருக்கட்டும், காம்படிஷன் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜியாகிரபிக்கல் பேஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ப்ராஜெக்டை ஈஸியாக சோல்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட பிஸ்னஸில் நாம அடுத்தடுத்த லெவல் ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதான் அர்த்தம். ஸோ நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டான ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க அண்ட் கரெக்டான ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை கரெக்டான கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போங்க. நிச்சயமா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்னன்னா சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தப்பட்ட நம்ம வீடியோ வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் இல்லை பிஸ்னஸ் இல்லை ஆண்டர்பிரனராக இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.